ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம செக்குடு பேட்டர்ன் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த பார்டர் வந்து நம்ம எப்படி போட்டோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நம்ம ஸ்லீவுக்கு பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரியே பார்டர் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கப்புறமா நான் ஒரு சின்னதாக ஒரு போர்டு மாதிரி எடுத்துருக்கிறேன், ஓகேவா? ஸோ இது நம்ம அதாவது A4 ஷீட் பேப்பர் இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேப்பராக நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா? இதை இந்த சைடு அந்த சைடுன்னு நம்ம 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிராஸாக மடிக்கிறோம், ஓகேவா? ஸோ நான் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம ஈவனாக மடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமமாக மடித்தாதான் நமக்கு பாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஷார்ப்பும் அந்த ஷார்ப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரியே மேலே கரெக்டாக இருக்கணும். எந்த பக்கமுமே நமக்கு சைடாக இல்லாமல் ஸோ இதே மாதிரி ஷேப் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம எப்படி பாக்ஸ் போடுறோம் இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பென்சில் மார்க்கர் எடுத்துருக்கிறேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம லைட்டாக வரையணும். ரொம்பவும் திக்காக நீங்கள் பாக்ஸ் போடக்கூடாது, சரிங்களா? நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக வரையணும். இந்த லைட்டாக இருக்கிற லைன் மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் கொடுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம பண்ணி தருவோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரியே கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு கிராஸில் தான் நம்ம லைன் போடணும், சரிங்களா? இப்போ நான் எப்படி போடுறேன், ஸ்கேலை எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியாது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனில் நான் ஸ்கேலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே நம்ம லைன் போட்டுக்கிறோம், ஓகேவா? இது நேராக வரல பாருங்கள், கிராஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கரெக்டாக கோடு போட்டுக்கிறோம், சரிங்களா? ஸோ இது ஸ்கேல் மட்டும் வச்சு பண்ணலாமே, எதுக்காக அந்த பாக்ஸை நீங்கள் கேட்கலாம். ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பேப்பர் போர்டு வச்சு நம்ம பண்ணணும், சரிங்களா? இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதில் நம்ம சுகர் பீட் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணணும். இந்த சைடும் பண்ணணும், அந்த சைடும் பண்ணணும், சரிங்களா? உங்களுக்கு இது போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவில் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா எடுத்ததுமே ப்ளவுஸில் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக நான் போடுறேன், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ லைன் நம்ம போட்டுட்டோம். இதை போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக லைன் போட்டதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போது இந்த சைடும் ஃபுல்லாக போட்டோம், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஈவனாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் லப்பர் வச்சு எரேஸ் பண்ணினாவே உங்களுக்கு போகும், சரிங்களா? அதுக்காக தான் ரொம்ப லைட்டாக போட சொல்கிறது. ரொம்ப திக்காக போடாதீங்க லைனை, எப்பொழுதுமே சரி திக்காக லைன் போடாதீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மார்க் தெரியுது இல்லையா, அது டெய்லர் நமக்கு மார்க் பண்ணி கொடுத்தது. ஸோ ஆஃப் ஸ்லீவாக அவங்க மார்க் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும், சரிங்களா?
ஸோ டைலர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஆஃபாக மார்க் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம 10 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கோம். சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நான் சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீடு வந்து 2 சுகர் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நான் வந்து போட்டிருப்பேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களாலையும் போட முடியும். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடு வந்து 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பண்ணுறோம். சரிங்களா? இந்த சுகர் பீடு வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாக இந்த சுகர் பீடை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே வந்து நீங்கள் டிசைன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லைனை போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளேயும் நம்ம ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எப்பொழுதுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவுட்டரில் உள்ள லைன் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் உள்ளே வந்து நம்ம 4mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதாவது ஒரு பகுதியை நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த சைடுலேயும் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் இந்த புட்டாஸ் வந்து போடுறேன். இது வந்து 4mm பீடு. சரிங்களா? ஸோ 4mm பீடை நம்ம இந்த 4 சைடுலேயுமே ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் 4mm பீடு மட்டும்தான் வைக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் 4mm பீடை கூடயே ஒரு சுகர் பீடும் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். நமக்கு வந்து கஸ்டமர் கொடுத்தது இந்த டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 4mm பீடை வச்சு நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேங்கிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம ஹேங்கிங் டிசைனும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிசைனும் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து செக்குடு டைப். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து ஹேங்கிங் வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? நான் வந்து பாதி வரையும் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். நார்மல் த்ரெட்டு, ஸோ மிஷின் த்ரெட்டு, நார்மல் நீடில் தான் வச்சு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு வந்து ஆரி நீடில் வந்து நம்ம எடுக்கலை. நார்மல் நீடிலில் இந்த த்ரெட்டில் வந்து சுகர் பீடு வந்து 6 சுகர் பீடும், ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடை மட்டும் கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த பீட்ஸுக்குள்ளேயே நீடில் விட்டு நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொன்னது. இப்போ மறுபடியும் நான் த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு மறுபடியும் வந்து 6 சுகர் பீடு, ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு சுகர் பீடை மட்டும் வந்து நம்ம கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த நீடில் ஃபுல்லாகவே வந்து நம்ம எங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துலையே கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து எடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு சுகர் பீடை வந்து அதே மாதிரியே 6 சுகர் பீட், ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீடை வந்து நம்ம எடுத்துகிட்டு சுகர் பீடை கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த 4mm பீட்லேருந்து அந்த சுகர் பீடுக்குள்ளேயே அந்த நீடில் வந்து விட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துலையே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஹேங்கிங் வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கும் போட்டு தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து போட்டு தரேன். சரிங்களா? ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக வந்து நம்ம பண்ணி தருவோம். சரிங்களா? கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். 3 month கோர்ஸு சர்டிஃபிகேட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நமக்கு
80 ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஆல்பமும் வந்து ரெடி பண்ணுவோம். 2 ப்ளவுஸு, பேசிக்கில் ஒரு ப்ளவுஸு, அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸுன்னு நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல் ஸ்லீவ் டிசைனையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோடைய ஃபுல் வியூ எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழவும் வந்து ஹேங்கிங் பண்ணிட்டோம். மேலேயும் வந்து நம்ம செக்குடு பேட்டர்னுக்கு டிசைன்ஸும் வந்து உள்ளே வந்து பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து நிறைய பேர் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் வீடியோஸ்லாம் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். சரிங்களா? தேங்க்யூ.